நேற்று உங்களை பார்த்துருக்கிறேன், இன்றைக்கும் உங்களை பார்த்து நான் அங்கே தான் இருக்கிறேன். அப்படி ஒரு செய்தி கிடையவே கிடையாது. நேற்று மாலையிலும் நானும் மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களும் சந்தித்து பேசுவேன். நேற்றும் கேட்டீங்க, அப்படி ஒரு செய்தி கிடையாது. இன்னைக்கு மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இபிஎஸோட அதான் திடீர் டெல்லி பயணத்துக்கு என்ன காரணம் சார்? கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த லெவல்ல இருக்கு? சீட் ஷேரிங்ல எதுவும் இஷ்யூஸ் இருக்குதா இல்ல சுமூகமா போயிட்டு இருக்கு? எந்த இஷ்யூஸும் சீட் ஷேரிங்ல கிடையாது, எல்லாமே சுமூகமாக போயிட்டு இருக்கு. என்னங்க? பாஜக தரப்புல எத்தனை சீட் கேட்குது? இல்ல, இதுவரை அது முடிவு பண்ணல. இப்ப நான் சென்னைக்கு போன பிறகு அதை பத்தி முடிவு பண்ணுவோம். நீங்க என்னைக்கு சென்னை போறீங்க சார்? நான் இன்னைக்கு சாயங்காலம் போறேன். இப்ப திமுக காங்கிரஸ் அதாவது 28 சீட் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸை விட அதிகமா பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில வந்து அதிக சீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எங்களுடைய எதிரணியில் இருக்கக்கூடிய கூட்டணி அவங்க எத்தனை சீட்டு யாருக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் சீட் வாங்குங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு கட்டாயம் ஒன்றும் இல்லை. பட் நாங்கள் என்னங்கிறது இனிமேல் தான் முடிவு பண்ணுவோம். அதாவது நீங்க உங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த மேலும் பலம் சேர்க்கும் விதமா வந்து புதிதாக கட்சி துவங்கக்கூடிய சசிகலா அம்மையாரை வந்து நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்றீங்களா? அதாவது என்னன்னா, எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. மேலும் கூட்டணி வருமா வரலையாங்கிறது ஓரிரு நாட்களில் நாங்கள் வந்து சொல்றோம். பாஜக கூட்டணியில பரபரப்புன்னு சொல்லலாம். தேர்தல் ஒரு மாதம் தான் இருக்குது. எந்த மாதிரி தொகுதி பங்கீடு முழுமையடையலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, முழுமை அடையல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம். நாங்கள் ஏற்கனவே முழுமை அடைஞ்சிட்டு இருக்கிறோம், பூர்த்தி அடைஞ்சிருக்கிறோம். அதை பத்தி சொல்றேன் உங்களுக்கு. நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்க ஒரு பேச்சா இருக்கு. இப்ப பாஜக வந்து எங்கள்கிட்ட முயற்சி பண்ணாங்க, ஆதவர்ஜினா சொல்லியிருக்காரு. அதாவது 2 வருஷமா வந்து முதலமைச்சர் தாரோம், துணை முதலமைச்சர் தாரோம் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனா நாங்க உடன்படல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கீங்க, உங்களுடைய அதை எப்படி நீங்க முயற்சி பண்ணீங்களா இல்லையா? அதாவது ஒரு மாநில தலைவருங்கிற முறையில் நான் இதுவரையிலும் யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தலை. நீங்க சொன்ன நபர்கள் யாரும் என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த மாதிரி ஏன் சொன்னாங்கிறது தான் எனக்கு புரியவும் இல்லை. மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அவங்க. அது அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும். தொகுதி பங்கீடு தேசிய ஜனநாயக கூட்டணியில எப்போ முடியும்? வெகு விரைவில். இன்னைக்கு ஈவினிங் சென்னை போனாலும் தெரிஞ்சிடும். புதிய கட்சிகள் கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் சொல்றீங்க. புதிதமில்லாமல் உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் எந்த முடிவுமே எடுக்கல. பேச்சுவார்த்தைகளுக்கு எதுவும் முயற்சி பண்ணுறாங்க? வரலாம்.